இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிருச்சு. எந்த ரீசனும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அடத்தேன் செம்மையாக சேல் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 நாளிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ சேல் பண்ணிட்டேன். அடத்தேன் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் மட்டும் தான் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கம்மியாக தான் வந்துச்சு. டக்குன்னு சேல் ஆச்சு எல்லாமே. நிறைய கஸ்டமர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்புறம் அடத்தேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சீசன் டைம் மட்டும் தான் கிடைக்கும், அப்புறம் கிடைக்காது சொல்லிட்டு. நிறைய கஸ்டமர் அப்புறம் வாங்குறேன்னு சொன்ன கஸ்டமருக்கு யாருமே லாஸ்ட்டில் அடத்தேன் கிடைக்கவே இல்லை. அவங்க இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்புறம் அடுத்த வருஷம் எப்போ சீசன் வருதோ அப்போ எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் அடத்தேன் பார்த்தீங்கன்னா செம்ம டிமாண்டாக இருந்துச்சு. ஏன்னா நானே எதிர்பார்க்கல அவ்வளோ சேலு. பிகாஸ் அடத்தேன் பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் தேன். நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கியிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோ வாங்கியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் 1/2 கிலோ தான் வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு கிலோவாக போட்டு கிட்டத்தட்ட 4 கிலோ வாங்கியிருந்தாரு தேன் அவர். இந்த அடத்தேனில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் வேல்யூ அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனால சிட்டிஸில் இருக்கிற நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட அடத்தேன் வாங்கியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன், அதுக்கப்புறம் அடத்தேன் எங்கேயும் கிடைக்கவே இல்லை, என் குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, அவங்களுக்காக நான் வாங்குறேன்னு சொல்லி நிறைய வாங்கியிருந்தாங்க. ஒரு சில கஸ்டமர் 2 கிலோ வாங்கியிருந்தாங்க, 1 கிலோ வாங்கியிருந்தாங்க, நிறைய வாங்கியிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் தேன் தானே சக்கரைப்பாவான்னு கேட்டிருந்தாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சக்கரைப்பாவை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ வரைக்கும் என் தேன் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்காது, எப்பவும் கொடுத்துட்டு இருந்திருப்பேன். நம்ம வந்து ஒரிஜினலாக கொடுக்குறனால தான் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு. உங்களுக்கு அடத்தேன் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வைங்க. எனக்கு அடத்தேன் கிடச்சுன்னு கண்டிப்பாக ஃபஸ்ட் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். இப்போதைக்கு பெட்டித்தேன் நிறைய கிடைக்காது, பட் கொம்புத்தேன் அடையோட கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கொம்பு தேன் இருக்குது, மலை தேன் இருக்குது, அடுக்கு தேன் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரிங்லெஸ் பி, அதாவது கொடுக்கலா தேன் இருக்குது. எல்லாமே தேன் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.